ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் அப்படியெல்லாம் ஒன்று இருக்குன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா 2014 தான் தெரியும். அப்போ தான் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து இந்த சமையல் ப்ரோக்ராம் பார்த்து அதில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு அக்கா நூல் செய்யலாமா அப்படின்னு நான் அம்மாட்ட சொன்னப்ப அப்படின்னா என்னன்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் ரெகுலராக வாங்குகிற மளிகை கடையில் அது இல்லைன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் அது கிடைக்கும் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் அதை வாங்கி அதை செஞ்சு சாப்பிட்டோம். அப்புறம் அந்த 3 சாஸு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 1 வருஷம் அப்படியே இருந்தது. அதை என்ன பண்ணனே தெரியாமல் எங்கள் அம்மா அதை வந்து கீழே கொட்டிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கனாலே எங்கள் வீட்டில் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா இந்த சோயா சாஸ் இல்லை சில்லி சாஸ் இதெல்லாம் வந்து கிடையாது. டொமேட்டோ சாஸ்ஸும் தான் சரி. எங்கள் அம்மா இன்றைக்குமே ஊருக்கு போனோம்னா எங்கள் அம்மாவோட கிச்சனில் இது எதுவுமே இருக்காது. உங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.